Hello students, welcome to Knowledge Infinity Tamil. நம்ம சேனல்ல எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க போறோம்னா 10th 12th சமச்சீர் மேக்ஸ் புக்ல இருக்கிற எடுத்துக்காட்டு மற்றும் பயிற்சி கணக்குகளுக்கான தீர்வுகளை நல்லா தெளிவாகவும் ஈஸியா புரியுற மாதிரியும் சொல்லி கொடுக்க போறோம். அதுக்கு நீங்க உங்க சப்போர்ட்டை Knowledge Infinity தமிழ் சேனலுக்கு கொடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் 10ஆம் வகுப்பு 3ஆம் பாடம் இயற்கணிதம் பயிற்சி 3.1. இதுல முதல் கணக்கு கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க. இதுல 3 சப்டிவிஷனா சம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல முதல் சப்டிவிஷன்ல x plus y plus z equal to 5, 2x minus y plus z equal to 9, x minus 2y plus 3z equal to 16 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல நமக்கு என்னென்ன சமன்பாடு கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து எழுதணும். x plus y plus z equal to 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து 2x minus y plus z equal to 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து x minus 2y plus 3z equal to 16. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த 3 சமன்பாடுல ஏதாவது 2 சமன்பாடு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தா இங்க பிளஸ் ஒய் இருக்கு, இங்க மைனஸ் ஒய் இருக்கு. அதை ஈஸியா கேன்சல் பண்ணிட முடியும். நம்ம எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. அப்ப என்ன பண்றோம்னா ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 x பிளஸ் ஒய் பிளஸ் இஜட் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் பிளஸ் இஜட் ஈக்குவல் டு 9. இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அதை கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ 2x plus x equal to எவ்வளோ 3x plus z plus z 2z equal to 9 plus 5 14. இதை ஈக்குவேஷன் 4 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ x and z இருக்கிற டேர்ம்ல ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு டேர்ம் x and z இருக்கிற மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு வேற 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ y கேன்சல் பண்றதுக்காக நம்ம பார்த்தோம்னா முதல் ஈக்குவேஷன்ல பிளஸ் ஒய் இருக்குது, இங்க மைனஸ் 2y இருக்குது. அப்ப நம்ம 1வது சமன்பாடும் 3வது சமன்பாடும் எடுத்துக்க போறோம். இப்ப இதுல ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும். ஏன்னா மொதல் சமன்பாடுல ஒய் தான் கேன்சல் பண்ணியிருக்கோம். நமக்கு எக்ஸும் இஜட்டும் இருக்கிற மாதிரி தான் 5வது ஒரு சமன்பாடு தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்றோம்னா முதல் சமன்பாடை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ முதல் சமன்பாடு இன்டூ 2, எல்லா சைடுமே 2ஆல மல்டிப்ளை பண்ணும். 2x பிளஸ் 2y பிளஸ் 2z ஈக்குவல் டு i2 10. இங்க 3வது சமன்பாடை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். x minus 2y plus 3z equal to 16. இங்க plus 2y இருக்கு, இங்க minus 2y இருக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க 2x plus x எவ்வளோ 3x plus இங்க 2z plus 3z எவ்வளோ 5z equal to 16 plus 10 26. இதை சமன்பாடு 5ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது 4வது சமன்பாடுலையும் 5வது சமன்பாடை எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் x தான் இருக்குது, இங்கேயும் x தான் இருக்குது, இங்கே z இருக்குது, இங்கே z இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம தீர்க்கிறோம். பார்த்தா இங்க வந்து பிளஸ் 3x இருக்குது, இங்கேயும் பிளஸ் 3x இருக்குது. அப்ப இந்த சமன்பாடுல எந்த மாறுதலும் பண்ண தேவையில்லை. இப்போ என்ன பண்றோம்னா சமன்பாடு 4 and 5. 4வது சமன்பாடு என்னதுன்னா x plus 2z equal to 14, 3x plus 5z equal to 26. இங்க பிளஸ், இங்கேயும் பிளஸ், அதனால கேன்சல் ஆகாது. இப்போ என்ன பண்றோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சைன் எல்லாம் சேஞ்ச் பண்றோம். இங்க பிளஸ் 3xனா மைனஸ் 3x, இங்க பிளஸ் 5zனா மைனஸ் 5z, இங்க பிளஸ் 26னா மைனஸ் 26. இங்கிட்ட சேஞ்ச் பண்ணாலும் இந்த சைடும் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா. இப்போ பிளஸ் 3xும் மைனஸ் 3xும் கேன்சல் ஆயிரும். இங்க மைனஸ் 5 பிளஸ் 2z. அப்ப என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணும். 5 மைனஸ் 2 3z. 5 and 2ல எது ரொம்ப பெரிய நம்பர் 5 தான். அப்ப 5க்கு முன்னாடி இருக்கிற சிம்பல் மைனஸ், மைனஸ் 3z equal to 26 minus 14 எவ்வளோ 12.
இதில் பெரிய நம்பர் 26. 26 முன்னாடி இருக்கிறது மைனஸ். ஸோ -12. இப்போ -3z ஈக்குவல் டு -12. இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு என்ன வரும்? 3z ஈக்குவல் டு 12. z ஈக்குவல் டு 12. இங்கிட்ட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கிட்ட வரையில் டிவிஷன்லாம் வரும் 3. இப்போ 1 3 3 நான் 3 12. z ஈக்குவல் டு 4 அப்படின்னு நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா z ஈக்குவல் டு 4 என சமன்பாடு 4ல் பிரதியிட போகிறோம். ஏன் சமன்பாடு 4 எடுத்துக்கிறோம்? சமன்பாடு 4 எடுத்துக்கலாம், சமன்பாடு 5 எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே தான் எக்ஸ் அண்ட் இஜெட் இருக்கிற 2 டேர்ம் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் இஜெட்டோட மதிப்பை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா, இதில் இஜெட்டோட மதிப்பை இங்கே பிரதியிட்டோன்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடச்சிரும். அதுக்காக இப்போ 4வது ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறோம். 3x + 2z ஈக்குவல் டு 14. 3x + 2 இன்ட்டு இஜெட்டுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 14. அப்போது 3x + 4 2s are 8 ஈக்குவல் டு 14. 3x இங்கிட்டு இருக்க +8 இந்த சைடு வரும்போது -8 வரும். 3x ஈக்குவல் டு 14 - 8 எவ்வளோ? 6. இப்போ x ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 3. இப்போ 1 3 3 2 3 6. இப்போ எக்ஸோட மதிப்பு 2. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா x ஈக்குவல் டு 2 z ஈக்குவல் டு 4 என சமன்பாடு 1ல் பிரதியிட போகிறோம். இப்போ சமன்பாடு 1 எடுத்து எழுதிக்கலாம். x + y + z ஈக்குவல் டு 5. இதில் எக்ஸுக்கு பதிலாக 2 + y + zக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 5. இப்போ 4 2 கூட்டினோம்னா 6. இப்போ 6 + y ஈக்குவல் டு 5. y ஈக்குவல் டு 5 - 6. அப்போ ஒய்யோட மதிப்பு -1. இப்போ தீர்வு நம்ம கண்டுபிடிச்ச தீர்வை எழுத போகிறோம். x ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு -1, z ஈக்குவல் டு 4. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டானு எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டாவது சமன்பாடை எடுத்து எழுதிக்கிறோம். 2x - y + z ஈக்குவல் டு 9. இதில் இங்கே x y zக்கு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, இதில் x y zக்கு இந்த மதிப்புகள் எல்லாத்தையும் பிரதியிட்டோன்னா 9ன்ற மதிப்பு கிடச்சிச்சின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் ஒய் -1. இப்போ -1 ப்ளஸ் ஜெட்டுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 9. இப்போ 2 இன்ட்டு 2 4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். +1 இங்கே +4 ஈக்குவல் டு 9. இதை ஆட் பண்ணோம்னா 4 + 1 5, 5 + 4 is equal to 9. 9 equal to 9. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கதும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கதும் சமமான நம்பர் வந்திருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேற கணக்குக்கு தீர்வு தேவைப்பட்டாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற சம்ஸை தொடர்ந்து கத்துக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching my channel.